அனைவருக்கும் வணக்கம்ங்க. மகாபாரதம் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படின்றத எடுத்துரைக்கிற ஒரு கதை, இதிகாசம். ரொம்ப நீளமானது. இதை படிக்கிறவங்களும் சரி, கேட்குறவங்களும் சரி, ரொம்ப மனதை பக்குவமடைய வச்சிரும் இந்த கதை. நல்லது எது, கெட்டது எது அப்படின்ற பகுத்தறிகிற திறனை இது நமக்குள்ளே வளர்த்து விட்டுரும். இந்த கதையை எல்லாரும் கேளுங்க, நன்மை தீமையை உணருங்க. வாங்க, பகவான் கிருஷ்ணர் நம்மளை வழி நடத்துவார். இந்த கதைக்குள்ளே போகலாம் வாங்க. மகாபாரதம் ஆதி பருவம் பகுதி 23. அர்ஜுனன் தலை சிறந்த வீரன் என்று அனைவரும் எண்ணிக்கொண்டே இருந்தபோது மைதானத்தோட வாசலில் திடீரென்று ஒரு ஓசை கேட்டது. அதன் விளைவாக அங்கு சிறு சலசலப்பு உண்டாயிற்று. வந்தவன் கர்ணன். ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்தினான். பிறகு தான் கற்றிருந்த வில்வித்த திறனை மேடையில் செஞ்சு காட்டுவதற்கு அவங்களோட அனுமதியை வென்றான். அரைமனதோடு அவனுக்கு அனுமதி தரப்பட்டது. அவன் அர்ஜுனன் செய்து காட்டிய அனைத்து வித்தைகளையும் திறமைகளையும் செஞ்சு காட்டினான். அர்ஜுனனுக்கு ஒருவாறு தயக்கம் உண்டாயிற்று. இதுக்கிடையில் அரச குடும்பத்தினர்கள் அமர்ந்திருந்த மேடையில் பெண்களிடையே குழப்பமும் ஒன்று உருவாயிற்று. அதுக்கு காரணம், குந்தி தேவி மயக்கமடைகிறா. குந்தி தேவி சிறுமியாக இருந்தபோது துர்வாச மகரிஷிக்கு பணிவிட செய்த பொழுது பரம திருப்தி அடைந்த மகரிஷி குந்திக்கு மந்திர உபதேசம் ஒன்று செஞ்சு வைக்கிறாரு. அந்த மந்திர உபதேசத்தை உச்சரித்து எந்த தெய்வத்தை வேண்டினாலோ அந்த தெய்வம் தன் மீது பிரசன்னமாகும்படி செய்யலாம். சிறுமியாக இருந்ததுனால ஒரு தெய்வத்தை மந்திரம் சொல்லி வரவேற்பதனால வரும் விளைவுகளை பற்றி அவள் அறிந்திருக்கலை. ஒரு நாள் விளையாட்டுத்தனமாக சூரிய பகவானை எண்ணி அந்த மந்திரத்தை கூறுறா. சூரிய பகவானை வேண்டி செய்த மந்திரத்தின் பலனாக குண்டலத்துடனும் கவசத்துடனும் ஒரு குழந்தை பிறந்தது. மந்திரத்தின் பலனாக குழந்தை பிறந்ததும் அவள் முன்பு இருந்தபடியே கன்னியானாள். தனக்கு பிறந்த குழந்தையை என்ன செய்வதுன்னு தெரியாமல் குழந்தைய ஒரு பெட்டகத்தில் வச்சு ஆற்றில் மிதந்து போகும்படி செய்கிறா. எதிர்காலத்தில் எங்கேயாவது இந்த குழந்தையை காண வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இருந்தது. புதிதாக வந்தவன் குண்டல கவசத்தோட அதே ஆபரணங்களை அணிஞ்சிருந்தான். இந்த காட்சியை பார்த்ததும் அவள் மூர்ச்சியாகி விட்டாள். இதுவே பெண்களுக்கான மேடையில் நடந்த குழப்பத்துக்கு காரணமாயிற்று. குந்தியோட அருகே சென்ற பேரறிஞரான விதுரருக்கு விஷயம் முழுவதும் விளங்கியது. நீர் தெளித்து குந்தி தேவியை மயக்கத்திலிருந்து தெளிவு பெறும்படி அவர் செய்கிறாரு. அப்போது அவர் கை சாடைகளின் வாயிலாக மற்றவர்கள் யாருக்கும் விளங்காத மொழியில் கர்ணனுடைய வரலாற்றை வெளிப்படுத்தலாகாது என்றும் அனைத்தையும் மறைத்து வைக்கும்படியும் கூறுறாரு. சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு மகனுடைய ஆற்றல்களை பார்த்து மகிழ்ந்திருந்தா. சில நிமிடங்களுக்கு பிறகு மறைத்து வைக்கப்பட்டிருந்த மகனுக்கும் உலகறிய வெளிப்படையாக வளர்த்து வந்த மகனுக்கும் இடையில் நிகழ்ந்த போராட்டத்தை குறித்து அவள் பரிதவிக்கும்படி நேர்ந்தது. ஆயினும் இந்த நெருக்கடியை அவள் சமாளித்து கொண்டாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.